ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீட்ரூட்டில் ஒரு அருமையான சுவையான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வெள்ளை சாதத்தோட பசங்க சாப்பிட்றக்கும், இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. எப்பவுமே பீட்ரூட்டில் கூட்டு பொரியல்னு செஞ்சாமல் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்தும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு இது லைட்டாக பொன்னிறமாக வறுப்பட்டு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ளேம் லோவிலே இருக்கட்டுங்க. நம்ம சேர்த்துனா உளுந்து பருப்பும் கடலைப்பருப்பும் கருகிடக்கூடாது, லைட்டாக செவந்து வரணும். இந்த மாதிரி லைட்டாக செவந்து வர ஆரம்பிக்கும் போது இது கூட ஒரு 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் பூண்டு தோல் உரிக்காமல் அப்படியே தான் சேர்த்துருக்கேன். இப்படி சேர்த்து செஞ்சாலும் நல்லா சுவையாக இருக்குங்க. கூடவே காரத்துக்காக 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த துவையல் கொஞ்சம் காரம் தூக்குதலாக இருந்தால் நல்லா சுவையாக இருக்கும். பீட்ரூட்டோட இனிப்பு சுவைக்கும் இந்த காரமும் சேர்ந்து ஒரு அருமையான சுவையாக இருக்குங்க. அடுத்ததான் இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துருக்குறேன். இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு கழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பருப்பெல்லாம் நல்லா செவந்து வறுப்பட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இது கூட கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு அந்த கருவேப்பிலோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு நிமிஷத்துக்கிட்ட வறுத்து எடுத்தோம்னா போதும். கருவேப்பிலோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணி கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, இல்லை அதே எண்ணெய் இருந்தால் நீங்கள் அதிலே கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன பீட்ரூட் எடுத்து ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் பீட்ரூட் துருவியும் சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்கிட்ட மீடியம் ஃப்ளேம் வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி நல்லா நிறம் மாறி சுருங்க வதங்கி வந்துடும். இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை நல்லா சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா சுருங்க பச்சை வாசனை இல்லாமல் வதக்குனிங்கன்னா தான் இந்த சுவை நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த செலவு சாமான் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க, கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் காமிச்சிருக்க மாதிரி கொரகொரன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த பீட்ரூட்டையும் சேர்த்துக்கலாங்க. பீட்ரூட் சேர்த்ததுக்கப்புறமா இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த துவையல் பார்த்திங்கன்னா இனிப்பு புளிப்பு காரம் ரொம்ப சுவையாக இருக்கும். அதுவும் ரசம் சாதம் கூட சாப்பிட்றக்கும், தயிர் சாதம் கூட சாப்பிட்றக்கும் அருமையாக இருக்குங்க. இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த துவையலுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இந்த துவையல் கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சுவையான பீட்ரூட் துவையல் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த பீட்ரூட் துவையல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.